Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷனை இன்னைக்கு மார்னிங் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பத்தின ஓவர் வியூவா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. நோட்டிஃபிகேஷனை நம்ம எப்படி வந்து செக் பண்றது, யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இந்த வருஷம் ரீசெண்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன போஸ்டிங், அதை எப்படி நம்ம வந்து செக் பண்றது, அதே மாதிரி யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி கம்ப்ளீட்டான ஒரு அப்டேட்டா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போதுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிபிகேஷன் அப்டேட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா விரல் நுனியில வந்து வச்சுக்கிற முடியும். இதை பத்தி நம்ம பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இதுல வந்து இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் 1A அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம வந்து குரூப் 1 அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் டேட் வந்து 1/4/2025, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கே வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு லாஸ்ட் டேட் எப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னா இந்த மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னைக்கு காலையில இருந்து இந்த மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் ஈவினிங் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 11:59 வரைக்கும் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைமிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களை அறியாம ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ வந்து 5/5/2025 இருந்து 7/5/2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் அவங்க சொன்ன மாதிரி பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா 15/6/2025 இந்த டேட்ல வந்து காலையில வந்து 11:30 இருந்து 12:30 வரைக்கும் நடக்குங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. மெயின்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து அப்டேட் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து காமனா நீங்க குரூப் 1 நோட்டிபிகேஷனா வந்து நீங்க வந்து டேட் அண்ட் டைமிங்கை கண்டிப்பா நீங்க கவனமா வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து எவ்வளவு வேகன்ட் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 5 டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து அடிஷனலா ஒரு போஸ்டிங் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அது என்ன போஸ்டிங் அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் கமிஷனர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு லேபர் சர்வீஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இல்ல வந்து ஒரு 6 வேகன்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, போன வருஷம்லாம் ஒரு 90 சம்திங் வேகன்சிஸ் வந்து வந்தது. பட் இந்த வருஷம் ஜஸ்ட் வந்து ஒரு 70 வேகன்சிஸ் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, டோட்டலா வந்து எவ்வளவு வேகன்ட் இருக்கு அப்படின்னா 70 வேகன்ட். அதுல டெப்டி கலெக்டர் தமிழ்நாடு சிவில் சர்வீசஸ்ல நம்மளுக்கு 28 வேகன்சிஸ் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டெப்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ் அதாவது டிஎஸ்பி லெவல் 1ல கேட்டகரி 1ல நம்மளுக்கு தமிழ்நாடு போலீஸ் சர்வீசஸ்ல 7 வேகன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு 19 வேகன்சிஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது தமிழ்நாடு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் சர்வீசஸ்ல 7 வேகன்ட் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3 விதமான வேகன்சிஸ் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு 6 வேகன்ட், டோட்டலா நம்மளுக்கு 70 வேகன்சிஸ் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இந்த 70 வேகன்சியுமே வந்து நிரப்புவதற்காக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இதுக்கு அப்ளை பண்றது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் லிமிட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல அதாவது வந்து கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, ஓபிசின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அதாவது அதர்ஸ் ஓபன் கேட்டகரி சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா டெப்டி கலெக்டருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களோட ஏஜ் அப்படிங்கிறது 34 அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. மினிமம் அப்படிங்கிறது எல்லா போஸ்டிங்குமே மினிமம் 21 வயசை நீங்க வந்து கம்ப்ளீட் அடைஞ்சிருக்கணும். ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சு முடிச்சுட்டு உங்களோட ஏஜ் வந்து குறைஞ்சபட்சம் 21 வயதை வந்து பூர்த்தி அடைஞ்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் ஏஜ்ல தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். சரிங்களா, அதுல டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர், அதே மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபார் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஓபன் கேட்டகரிக்கு வந்து 34 அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து 35, இதுல இந்த ரோல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் பிஎல் டிகிரில முடிச்சிருக்கவங்க மட்டும் 35, மீதி இருக்கக்கூடிய ரோல் எல்லாத்துக்குமே 34 அப்படிங்கறத மேக்ஸிமமா வந்து கொடுத்திருக்காங்க. ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நீங்க பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா 44, 45 கொடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கக்கூடியவங்க எல்லா போஸ்டிங்குமே 50 வயசுக்கு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட் விடவா இருக்கக்கூடியவங்களுக்கு 39 வந்து டெப்டி கலெக்டருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிஎல் டிகிரி படிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 40ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மீதி இந்த 3 போஸ்டிங்க்கு அதாவது வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்
சாரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 39, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து 39, அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இந்த ரோலுக்கு வந்து 39 நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் விடோக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது மேல பார்த்தது எல்லாமே வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பிசி இன்க்ளூடிங் பிசிஎம், அதாவது அதர் தென் பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்டிஏ இவங்க எல்லாருமே வந்து காமனா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 39 வயசு வரைக்கும் டெப்டி கலெக்டருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பிஎல் டிகிரி படிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இதுக்கு வந்து 39 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 49, 50 வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் விடோக்கு வந்து தனியா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தனியா வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏஜ் லிமிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஜ் லிமிட்டை தாண்டி நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை ஆகாது. நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் ஷீட், அதே மாதிரி உங்களுடைய 12th மார்க் ஷீட், நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதே மாதிரி வந்து உங்களுடைய டிகிரி மார்க் ஷீட் இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அதையுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா எனி டிகிரி படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா கேண்டிடேட் மஸ்ட் ப்ராசஸ் டிகிரிஸ். கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் ஒரு யூஜிசி நாம்ஸ் படி இருக்கக்கூடிய ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி அப்படிங்கறத நீங்க வந்து படிச்சிருக்கணும். அந்த டிகிரி நீங்க வந்து ரெகுலர்ல படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல வந்து டிஸ்டன்ஸ்ல படிச்சிருந்தாலும் ஓகே, அப்படின்னா கரஸ்பாண்டிங்ல படிச்சிருந்தாலும் ஓகே. ஆனா நீங்க வந்து 3 இயர் டிகிரியை நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கிளியர் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. நீங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 3 இயர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்ககிட்ட சர்டிபிகேட் அப்படிங்கிற உங்க கையில வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து சேம் டிகிரி தான். பட் அடிஷனலா வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டிகிரி முடிச்சுட்டு நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து பிகாம் பிஎல் படிச்சிருக்கவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரிஃபரபிள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் ஹோல்டு போத் பிகாம் பிஎல் படிச்சிருக்கவங்களும் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் செகண்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா, அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு போஸ்டிங் கோடு ஸ்டாண்டர்ட் விர்ஷன் அப்படிங்கிறது உங்களுடைய கண் பார்வை திறன் அப்படிங்கறத வந்து விர்ஷன் வந்து 3rd ஆர் அதுக்கு பெட்டரா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் அண்ட் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. போஸ்ட் அதர் தன் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதாவது டிஎஸ்பிக்கு மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அடிஷனலா உங்களுக்கு வந்து கேட்டகரி 1ல வந்து இந்த ஸ்டாண்டர்ட் விர்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து கேட்பாங்க. அதையுமே பாத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய வெயிட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மென்னா இருக்கக்கூடியவங்களுக்கு சென்டிமீட்டர்ல வந்து ஹைட் அப்படிங்கறது வந்து 165 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். உமனுக்கு வந்து 155 வந்து இருக்கணும் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மெஷர்மெண்ட் சென்டிமீட்டர்ல உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 86, உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 5 விரிவடையும் தன்மை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா ஃபர்தரா வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அடிஷனலா வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி வந்து கொஸ்டின் வந்து இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க பாருங்க. இது எல்லாருக்குமே காமனா தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப ரீசெண்டா கூட போன வருஷம் சிலபஸ் அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தமிழ்ல மட்டும் நம்மளுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. சரிங்களா, பிரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். உங்களுக்கு வழக்கம் போல வந்து 300 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டோட்டலா உங்களுக்கு வந்து 200 மார்க் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து உங்களுக்கு 1.5 மார்க் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நடக்கும். OMR பேஸ் பண்ணி தான் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வந்து படிக்கணும். 175 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டலி ஆப்டிடியூட் டெஸ்ட்ல வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வந்து 25 கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டோட்டலா வந்து நம்மளுக்கு 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கறது வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, 2, 3, 4 சொல்லிட்டு நமக்கு 4 விதமா வந்து தனியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல வந்து 100 மார்க்கும், அதே மாதிரி பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து 1ல வந்து டிகிரி லெவல், பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடீஸ்ல 2 அது டிகிரி லெவல், அதே மாதிரி பேப்பர் 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து 3ல வந்து நம்மளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டோட்டலா வந்து உங்களுக்கு மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 850 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கான மார்க்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, டோட்டலா நமக்கு வந்து இன்டர்வியூ எல்லாமே சேர்த்து வந்து 850 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கறதையும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க ஃபுல்லா வந்து செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும். சோ உங்களுக்கு பிரிலிம்ஸ் மட்டும் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். மீதி எல்லாமே மெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது எஸ்ஏ டைப்ல வந்து எக்ஸாமினேஷன் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்னெக்சர் ஃபார்ம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சோ முழுமையா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இதுக்கான நோட்டிபிகேஷன் டேட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். சோ நீங்க டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணி அந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற டேப் கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் இந்த டேப்ல
உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 அண்ட் 1A அப்படிங்கிறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு வந்து அடிஷனலா வந்து இருக்கு. அதையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி உங்களால செக் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஏக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு எதுவுமே வந்து டிஃபரெண்ட் கிடையாது. போஸ்டிங்கான நேம் மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்வர்ட் ஆகும். அதாவது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கன்வெர்ட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல யார் யாருக்கு எவ்வளவு வேக்கண்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சிஏல பிஹெச்டி சர்டிபிகேட் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேக்கண்டும், எஸ்டில வந்து ஜென்ரல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்டும் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க தனியா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. மீதி யாரும் அப்ளை பண்ணா இதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீங்க பாஸே பண்ணாலும் நீங்க உள்ள வந்து போக முடியாது. சரிங்களா? இதான் வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இனி நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு குரூப் 4 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து எப்படி வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.